ஹலோ காய்ஸ், இந்த வீலில் வைக்கிற லைட்டு நம்ம இப்போ ஒன்று வாங்கினோம். இது ஆன்லைனில் 80 ரூபா போட்டிருந்தது. ஷிப்பிங் சார்ஜோடு சேர்த்து 150 ரூபாய்க்கிட்ட வந்துச்சு. ஓகே, அது வேணாம். நம்ம நேரில் போய்ட்டு ஷாப்பில் கேட்டோம். 80 ரூபா சொன்னாங்க, 90 ரூபா சொன்னாங்க. 80 ரூபான்னு சொல்லி வாங்கிட்டு வந்தாச்சு இந்த லைட்டு. நான் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு திறந்து பார்த்துட்டேன். இது நம்ம வாங்குகிறப்போ இந்த ஒரு பேட்ரி இருக்குது. ஐயோ, இப்படி வந்துருச்சு கையோட அட சொல்ல புத்தா. ஓகே, இந்த கேப்பில் ஒரு பேப்பர் வச்சுருந்தாங்க. இந்த கேப்பில் ஒரு பேப்பர் வச்சு அந்த லைட்டு டக்குன்னு எரியாத மாதிரி வச்சுருந்தாங்க. அந்த பேப்பரை அவர் எடுத்துட்டார், கடைக்காரரு எடுத்து அது அப்படியே அப்புறமா ஃபிட் பண்ணும்போது நமக்கு இது கிடச்சிருது. நம்ம ஒரு மூமெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா பேட்ரி லைட் எரிய ஆரம்பிச்சிருது. இந்த ஸ்ப்ரிங் வழியாக பேட்ரி பட்டு எரிய ஆரம்பிச்சிருது. இது ஓகே, பகலில் தான் இப்போ கொஞ்சம் நேரம் மதியம் வாங்கினேன், அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஓகே, இப்போ போய்ட்டு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். நல்லா தான் இருக்குது. ஐயோ, ஓகே, இது இன்ஸ்டால் பண்ணிட்டு நம்ம வீடியோ போடுறேன். இப்போ கொஞ்சம் பகலாக இருக்குது, நைட் ஆகட்டும், வீடியோ போட்டுறேன். ஓகேவா? ஓகே, கொஞ்சம் சாயங்காலம் ஆகிடுச்சி. நம்ம லைட்டை ஃபிட் பண்ணி நின்றுக்கிட்டு எப்படி போகுதுன்னு ஒரு தடவை பார்த்துக்குவோம். உள்ளே போகுது. ஃபஸ்ட்டு பேக் சைடுக்கு போட்டுக்கலாம். ஓகே, நல்லா டைட்டாக இருக்குது. போகும்போது அவுத்துக்கிட்டு இருக்காமல் இருந்தால் சரி தான். இப்போ அதுமாரி பேக் சைடு போட்டுக்குவோம். இந்த நியூ வண்டியில் இது கொஞ்சம் ரொம்ப ஆடுற மாதிரி இருக்குது, பயமாக இருக்குது. வேறு அது கையில் இருக்குது. ஓகே, சுற்றுறப்பே எரியுது. ரொம்ப ஒரு இதுவாக இருக்குது, வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு. ஓகே, இப்போ வண்டியை சாவி ஆன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இதில் போடுவோம். லைட் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஓகே, சவுண்டு ரொம்ப அதிகமாக வருது. நம்ம வெளிலையே போய்ட்டு செக் பண்ணிக்கலாம்.